நான் கொண்ட போதிலே சித்திக்கும் காதலே நான் கொண்ட போதிலே உன்னோடுதான் பாடுவேன் கண்ணோடுதான் பேசுவேன் உன்னோடுதான் நான் பாடுவேன் கண்ணோடுதான் நான் பேசுவேன் பழக்கம் எனக்கு புதுசு பாட்டு நீயும் பழகு பழக்கம் எனக்கு புதுசு பாட்டு நீயும் பழகு புத்திக்கும் காதலே நான் கொண்ட போதிலே தித்திக்கும் காதலே நான் கொண்ட போதிலே விஸ்கி எடுத்து ஊற்றி குடிச்சேன் போதை ஏறலையே நான் பசி எடுத்து பலமும் சேர்த்தேன் மனசு கேட்கலையே விஸ்கி எடுத்து ஊற்றி குடிச்சேன் போதை ஏறலையே நான் பசி எடுத்து பலமும் சேர்த்தேன் மனசு கேட்கலையே நான் பாடும் பாடும் புது பாட்டு ஆடணும் ஆடணும் நீ கேட்டு பாடும் பாடும் புது பாட்டு ஆடணும் ஆடணும் நீ கேட்டு உனக்கும் எனக்கும் பொருத்தம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் உனக்கும் எனக்கும் பொருத்தம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் சித்திக்கும் காதலே நான் கொண்ட போதிலே சித்திக்கும் காதலே நான் கொண்ட போதிலே உன்னோடுதான் நான் பாடுவேன் கண்ணோடுதான் அடுத்தவன் கொண்டாட்டி உன் மேல நான் ஆசைப்பட்டேனே உன் புருஷன் வந்தா என்ன நடக்கும் யோசித்து நீ பாரு அடுத்தவன் கொண்டாட்டி உன் மேல நான் ஆசைப்பட்டேனே உன் புருஷன் வந்தா என்ன நடக்கும் யோசித்து நீ பாரு நான் பாடும் பாடும் புது பாட்டு ஆடணும் ஆடணும் நீ கேட்டு பாடணும் பாடணும் புது பாட்டு ஆடணும் ஆடணும் நீ கேட்டு கள்ள காதல் வந்தது என் உள்ளம் கொள்ளை போனது கள்ள காதல் வந்தது என் உள்ளம் கொள்ளை போனது அடி சுத்திக்கும் காதலே நான் கொண்ட போதிலே சுத்திக்கும் காதலே நான் கொண்ட போதிலே
ரகசிய காதல் நாடகமான என்னை அழைத்தாயே, நீ பேசினபடியே பணத்தை கொடுத்தா எனக்கும் நலந்தானே. ரகசிய காதல் நாடகமாட என்னை அழைத்தாயே, நீ பேசினபடியே பணத்தை கொடுத்தா எனக்கும் நலந்தானே. நான் பாடும் பாடும் புது பாட்டு ஆடலும் ஆடலும் நீ கேட்டு, நான் பாடும் பாடும் புது பாட்டு ஆடலும் ஆடலும் நீ கேட்டு, புருஷன் கொண்டாட்டி தந்த நான் அடிக்க வந்தேன் இங்கே, புருஷன் கொண்டாட்டி தந்த நான் அடிக்க வந்தேன் இங்கே. இட்டிக்கும் காதலே நான் கொண்ட போதிலே. உங்க ஆட்டம் பாட்டம் ரொம்ப ஜோர். கட்டண புருஷன் நான் இருக்க கள்ளக்காதலோட கும்பலமா? முரளி நீயா? பாருங்க, நான் ஏதோ நீங்க மட்டும் என்ன ஏமாத்தல. தாலி கட்டினா மட்டும் பெருசு இல்ல, அவளை பூவாட்டம் குழந்தை மாதிரி வச்சிருக்கணும். உங்களை பெத்தவள ஒரு பொண்ணு தானே, உங்க கூட பிறந்தவள ஒரு பொண்ணு தானே. அந்த பாசம் ஏன் உங்களுக்கு இல்ல? தாலி கட்டினா மட்டும் போதாதுங்க, அவளை பெத்த தாய் மாதிரி தங்கச்சி மாதிரி வச்சிருக்கணும். ஆனா காட்டு மிராண்டிமே நீங்க, உங்களோட எப்படி என்னால குடும்பம் நடத்த முடியும்? கட்டண புருஷன் நான் இருக்க கள்ளக்காதல வச்சு அடிக்கிறாடி. நீ ஒரு மனுஷனா? பாஸ் அன்னைக்கு சொன்னே, அன்னைக்கு அவர் இவர்தான் பாஸ். ஓ, அது இவர்தானா? மிஸ்டர் புவனேஷ், வெல்கம். உட்காருங்க. வராது. மிஸ்டர் ராஜதுரா, நீங்க சொன்னதெல்லாம் மருது என்கிட்ட சொன்னாப்படி. நீங்க செய்ய போற தொழில என்னையும் பார்ட்னரா சேர்த்துங்க. இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு, இதை எடுத்துங்க. வச்சுட்டு ராஜதுரா, உங்களை நம்பலாமா? மிஸ்டர் புவனேஷ், என்னை நம்பி கெட்டவங்க யாருமே இல்லை, ஆனா நம்பாம கெட்டவங்க நிறைய பேர் உண்டு. மிஸ்டர் புவனேஸ்வரன், வாழ்க்கையில நம்பிக்கை இல்லைன்னா
வாழ்க்கையே இல்ல. ஏ மருத பாஸ் போட ஐயா இருக்கு, எடுத்துட்டு வந்து கொடுற சாப்பிட்ட. புத்த முதலாளி. ஆமா, நேத்து தோப்பு பக்கம் போனல? ஆமாய்யா. அங்க என்னடா பெரிய கலாட்டம் நடந்ததா? ஒண்ணு நீங்க யாரோ ரோட்ல போறீங்க, சண்டை போட்டுருப்பாங்க போல்றீங்க. அந்த பிரச்சனையை பெருசா நோட் சொல்லிடுறேன். இந்த பாரு, எந்த பிரச்சனையும் நம்ம இடத்துல இது நடக்கூடாது, புரியுதா? சரிங்க. கொடுற பாடு. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. ஆனா பரவாயில்ல, குடியப்பா. யாரும் பிறக்கும் போதே பால பழகிட்டு பிறகுறாங்க. பரவாயில்ல, கூடி. எல்லாம் போக போக சரியா போயிடும். ஓ, இதுதான் உன் பையனா? இவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பாஸ். அவன் லட்சியத்தோட வளரணும். அவனை நீங்க தான் வாழ்த்தணும் பாஸ். லட்சியம் 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 இல்ல, லட்சியம் இல்ல. லட்சியம் அது இல்லாவிட்டால் ஏது வாழ்வில் நிச்சயம். லட்சம் வேண்டும் என்பதுதானே லட்சியம். அது இல்லாவிட்டால் ஏது வாழ்வு நிச்சயம். அடிப்போம் தினமும் கொள்ள, அதனால் தீரும் கொள்ள. இதுதான் நமது கொள்கை, அதுதான் நமக்கு எல்ல. லட்சம் வேண்டும் என்பதுதானே லட்சியம். அது இல்லாவிட்டால் ஏது வாழ்வு நிச்சயம். பணமும் பத்து செய்யும், அது பாதாளம் வரை பாயும். பட்டம் பதவி வேண்டும், அது பணத்தால் தானே முடியும். சட்டம் நீதி எல்லாமே பணத்தை கண்டு வணங்குமே. இதுதான் இன்றைய உலகமடா, ஏழைக்குத்தானே நரகமடா. இதுதான் இன்றைய உலகமடா, ஏழைக்குத்தானே நரகமடா. லட்சம் வேண்டும் என்பதுதானே லட்சியம். அது இல்லாவிட்டால் ஏது வாழ்வு நிச்சயம். வளம் பெற வேண்டும் என்று தான் சுயநலம் பெறும் கூட்டம். வளம் பெற வேண்டும் என்று நலம் நலம் பெறும் அரசியல் கூட்டம். பொதுநலம் ஒன்று பேசும், அது சுயநலத்தோடு வாழும். சுயநலமில்லா மனிதன் இந்த உலகில் எவனும் இல்லை. இதுதான் இன்றைய உலகமடா, ஏழைக்குத்தானே நரகமடா. இதுதான் இன்றைய உலகமடா, ஏழைக்குத்தானே நரகமடா. லட்சம் வேண்டும் என்பதுதானே லட்சியம். அது இல்லாவிட்டால் ஏது வாழ்வு நிச்சயம். காரியமாகும் வரையில் அது காலை பிடிக்கும் கூட்டம். காரியமான பின்னால் உதவி தள்ளி ஓடும். நீதியும் நேர்மை பேசி இந்த உலகில் வாழ முடியாது. இதுதான் இன்றைய உலகமடா, ஏழைக்குத்தானே நரகமடா. இதுதான் இன்றைய உலகமடா, ஏழைக்குத்தானே நரகமடா. லட்சம் வேண்டும் என்பதுதானே லட்சியம். அது இல்லாவிட்டால் ஏது வாழ்வு நிச்சயம். அடிப்போம் தினம் கொள்ள. என்னோட நீ பார்ட்னரா? மேல அனுப்புறேன்டா, அனுப்புறேன். துரோகம் பண்ணிட்டீங்க. தூக்கி வெளியே வீசி எறிஞ்சிட்டு வாங்கடா.
பாஸ் இப்படி செஞ்சுக்கிட்டீங்களா பாஸ்? டேய் பிரச்சனை இதோட முடிச்சுக்கணும்டா, வளர்க்க கூடாது. தூக்கி எடுத்து போட. டேய் வீசிட்டீங்களா? போங்கடா போங்கடா. ஆண்டவனே, என் கஷ்டத்தை எப்ப பார்த்து இப்ப அப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? என்ன பாச்சு? ஆமாம்மா, உடம்புதான் சரியில்லை. மனுஷனுக்கு கவலையே ஒரு நோய் தானம்மா. மனசுல சந்தோஷம் இருந்தா தானே உடம்புல நோய் நொடி வராம இருக்கும். அப்பா டாக்டர் வர சொல்லட்டுமாப்பா? வேண்டாம்மா, எல்லாம் சரியா போயிடும். நீ இடுப்புல இருக்க குடத்தை உள்ள போய் இறக்கி வச்சுட்டு வாமா. சரிப்பா. டேய் முதலாளி. ஏடா அந்த காரை எடுத்து நிறுத்திட்டு வரதுக்கு அவனுக்கு இவ்வளவு நேரம்? இல்லைங்க, ஓரமா லாக் பண்ணேன். சரி முதலாளி, நானும் உங்களுக்கு தெரியாம தான் கேக்குறேன். வீட்டுல அவ்வளவு பெரிய கடல் மாதிரி வீட்டை வச்சுக்கிட்டு நீங்க பாட்டு சின்ன இடத்துல வந்து நிக்கிறீங்களே, இதுதான் என்னன்னு புரிய மாட்டேங்குது. டேய் கடல் மாதிரி பங்களா கட்டி போட்டு இருந்தாலும் இந்த தோப்புக்குள்ள இருக்கிற சின்ன வீட்டினுடைய சுகமே தனி சுகமாடா. முதலாளி நல்லாவே பேசுறீங்களா? டேய் இந்த ராஜதுரை என்னைக்குமே நல்லா தாண்டா பேசுவான். ஆனா நான் செய்யற நன்றி எவனாவது மறந்தானா அவனை க்ளோஸ் பண்ணாம விட மாட்டேன்டா, க்ளோஸ் பண்ணாம விட மாட்டேன். ஆமா, இந்த மருது பையல நேத்து வீட்டுக்கு வரல, இன்னைக்கும் வீட்டுக்கு வந்தானடா? ஆமா முதலாளி, நானும் பார்த்துட்டு நேத்தும் வரல, இன்னைக்கும் வரல. இதுக்கு மேல வந்தாலும் வரலாம். அது எப்படி நீ அவனை பெரிய கரெக்டா சொல்ற? ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பாசம், அப்படியே நட்புனா ஒரு நல்ல நட்பு. உங்க அவனை பார்க்காம இருக்கவே முடியாது. உங்களை பேசுவடா பேசுவ. ஏன்னா நீ இப்படி எல்லாம் பேசுவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதோ பாருடா, எனக்கு யார் விசுவாசமா இருந்தாலும் சரி அவங்களுடைய காலுக்கு நான் செருப்பா இருப்பேன்டா. விசுவாசமா இல்லைன்னா செருப்ப கட்டி அடிப்பார் ராஸ்கர். டேய் அறிவு கட்டத்தை நம்ம பேசாத. உங்க ஒப்பனுக்கு பின்னால இந்த வீட்டுல ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருப்பேன்னு பார்த்தா நீ என்னடா எனக்கிட்டயே ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு வர? சுத்த விவரம் கட்ட பயிலால இருக்கிற. முதலாளி நாயங்கிறீங்க, பேய்ங்கிறீங்க, அவனை திட்டுறீங்க, இது மாதிரிலாம் பேசிட்டே இருந்தீங்க. அப்ப என் வேலை நான் ராஜினாமா செஞ்சிடுவேன். டேய் கபர்ற, நீ என்ன பெரிய அமைச்சர் பதவியில இருக்கிறதா நினைப்பா உனக்கு? நல்லா இழுத்து மூச்சு விட்டா அந்த காத்திலேயே பறந்து போயிடுவ. நீ என்கிட்ட எதிர்வாதம் பேசுற? ஏடா முதலாளி, உங்க அந்தரங்க சுந்தர விளையாட்டு அடியேனுக்கும் கொஞ்சம் தெரியும். கபர்றா, ஏய் முழுசா தெரிஞ்சிருக்கு முன்னால உன்னை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடுவோம். வாடா பையல. சொன்னேன் முதலாளி. அதான பார்த்தேன். போய் எடுத்து பேசுனா உங்களை போய். டேய் நான் சோறு போடுறேன்டா உனக்கு, நான் சோறு போடுறேன். நீ என்னட்ட எடுத்து பேசிடுவியா? ஏண்டா பாஸ் பாஸ். ஏய் மருது, என்னடாச்சு? என்னாச்சு? நான் புண்ணியகோடி வீட்டுல எல்லோரையும் கட்டி போட்டுட்டு பீரோ திறந்த பண நகையெல்லாம் எடுத்து சுட்கேஸ்ல வச்சு சரி பண்றதுக்குள்ள எப்படியோ புண்ணியகோடி தப்பிச்சு போய் போலீஸுக்கு போன் பண்ணிட்டான் பாஸ். நான் மாடியில இருந்து குதிக்கும் போது என்னை போலீஸ் சுட்டுருச்சு பாஸ். எப்படியோ நான் சாமர்த்தியமா போலீஸுக்கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன் பாஸ். டேய் போலீஸுக்கு நீ யாரு என்னன்னு தெரிஞ்சதா? பாஸ், இருட்டில் நடந்த சம்பவத்தினால என்ன தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல பாஸ். டேய் முத்து, ஏடா பாத்துக்கிட்டு நிக்கிற? போடா ஒரு டாக்டர் அனுப்பிடுவாடா. ஆமா, நான் கூட டாக்டர் வருவானா? டேய் என் பேரை சொல்லுடா, வருவான்டா. போடா சரி போ. சாரிங்க, தெரியாம அடிச்சிட்டேன். எப்ப பார்த்தாலும் இடிச்சிட்டு சாரி சாரின்னு சொல்லிருங்க. இனிமேல் நான் இந்த பள்ளியில் பார்த்தேன், அப்புறம் நடக்கிறதே வேறாமா. ஐயா அப்பா, ஒரு மனுஷன் நடந்து கூட போக முடியலையா, இதுல வேறையா தப்பு சொல்றாங்க. ரொம்ப நன்றிங்க. அந்த டாக்டர் என்னடா சொன்னா? ஏங்க நீங்க ஒண்ணு, உங்களை அவன் மனுஷனாவே மதிக்கல. ஓஹோ, அப்படின்னா அவன் என்னை கடவுளா நினைச்சான்னு சொல்லு. கடவுளா நினைச்சதான் பரவாயில்லையா, பின்ன எப்படா நினைச்சான்? முதலாளி ராஜதுரை பெரிய ஆளா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களை உண்மையில ஒரு ஆளுன்னு நான் நினைக்கவே இல்லைங்க, கண்டுக்கவே இல்லை. யாரு அவன்? அவன் பேர் என்ன? அவன் பேரு ரவி. ஏதோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வந்து சீஃப் டாக்டரா இருக்காப்லையா. அப்ப தூக்கி எரிஞ்சிட வேண்டியதாண்டா. தூக்குறீங்களா? கதைங்க. டேய் அவனை வேலையில இருந்து தூக்கி எறியணும்னு சொல்றேன், புரியல? என்ன ஏத்தவன் எவனா இருந்தாலும் சரி,
அவனை நிம்மதியா வாழ விட மாட்டான்டா இந்த ராஜதுரை. அவனை அழிச்சிடுறேன். என்னை ஏத்து பேசிட்டல்ல, அவனை அழிச்சிடுறேன்டா. அழிச்சிடறேன் உடச்சிடறேன்னே பேசிடுறியே. டேய், நீ ரொம்ப சின்ன பையன், இதெல்லாம் உனக்கு தெரியாதடா. தெரியாது. லீவுல வந்திருக்கிற, ஏதோ 4 நாளைக்கு சந்தோஷமா இருந்துட்டு போகணும்டா. அண்ணா சந்தோஷமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன், ஆனா முடியலையே. இல்லடா, என்ன முடியலங்கிற? பைத்தியக்காரத்தனமா பேசாதடா. ஊர்ல பல பேர் பல விதமா பேசுறப்ப நான் எப்படி நான் சந்தோஷமா இருக்கிறது? யாருடா யாரா அவனை எப்படி பேசுறது? சொல்லு, அவனை தொலைச்சிடுறேன். என்ன யாரும் அப்படி சொல்ல, உங்களதான் அப்படி பேசுறாரு. என்னையவா? என்னையடா பேசுறா? ஏதோ ஊர்ல 4 புறம்போக்கு நாய் அது மாதிரி பேசிருக்கு, அத போய் என்கிட்ட வந்து நீ பெருசா பேசிட்டு இருக்கிற. டேய், இதெல்லாம் நம்ம கேட்டுக்கவே கூடாதுடா. எவனோ பேசுற நாய்க்கு பேசிட்டு போகுதுன்னு இருக்கணும்டா. உலகம் பத்தலிங்க, அதான் அப்படி புரியாம பேசுறாரு. இங்க பாருங்க சின்ன முதலாளி, ஊர்ல பெரிய மனுஷனா இருந்தா 4 பேரு 4 விதமா பேசத்தான் செய்வாங்க. அதெல்லாம் நாம காதல வாங்கிக்காம போனாதான் ஊர்ல பெரிய மனுஷனா ஆக முடியும். ஏன் பெரிய மந்திரியா கூட ஆகலாம். நல்லா சொல்லுடா மருது. வருங்கால வாரிசு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட. அண்ணா உங்க நடவடித்தனம் ஆர்ப்பாட்டம்லாம் உங்களோட இருக்கட்டும், இதுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது. இருந்தாலும் கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அது போக போக தான் சரியா போகும். என்ன தப்பு செஞ்சே தெரியல, கையில குண்டு காய்த்தோட பேசிட்டு நிக்கிறேன். தம்பி அழைச்சிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் அழைச்சிட்டு போய் ஊருக்கு வழி அனுப்பி வச்சுட்டு விடா. சொல்றது புரியுதா? அத பாரு பாபு, உன் சூட் கேஸ்ல 5000 ரூபாய் பணம் வச்சிருக்கிறேன், அதை எடுத்து உன் செலவுக்கு நீ வச்சுக்க. இல்ல, நீ போய் உனக்கு எப்பப்போ உதவி தேவைப்படுதோ அப்பப்போ எனக்கு போன் பண்ணுடா. உதவி உனக்கு மின்னல் வேகத்துல தானா பறந்துட்டு வர. சொல்றது புரியுதா? நம்ம கிட்ட இருக்கிற சொத்து சுகத்துக்கு 1000 குடும்பத்துக்கு சோறு போட முடியும். நீ என்னடனா படிச்சு பட்டம் வாங்க போறன்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கிற. இதோ பாருடா, இந்த காலத்துல பணம் இருந்தா போதுமடா, பட்டம் பதவி இதெல்லாம் தானா தேடிக்கிட்டு வரும்டா. இதோ பாரு, உன்னுடைய விருப்பத்துக்கு நேர்மாறா நான் என்னைக்குமே நடக்க மாட்டேன். எனக்கு செல்ல தம்பி நீ, அதனால உன் விஷயத்துல நான் குறுக்க நிக்க மாட்டேன். முத்து, தம்பி அழைச்சிட்டு போய் சீக்கிரம் வழியா பிச்சுட்ட போட்டு. அண்ணா எனக்கு கண்ணு நல்லா தான் தெரியுது, நான் வரேன்னா. சின்ன விட்டடிக்கிறாரு பாஸ். எப்ப பார்த்தாலும் உங்க தம்பி உங்களுக்கு நேர்மாறா இல்ல பேசிட்டுல இருக்கிறாரு. நம்ம செய்யற தொழிலுக்கு ஒரு இடத்துல இருப்பாரா? டேய், எந்த சூழ்நிலையிலும் சரி பாபுவுக்கு நம்மோட தொழிலுடைய ரகசியம் தெரியக்கூடாதுடா. பாபுவோட கண்ணுக்கு நாம பசு மாதிரி இருக்கணும், மத்தவங்க கண்ணுக்கு பாயும் புலியா இருக்கணும். புரியுதா? புரியுது பாஸ். வாடா. அடி ஒத குத்து, ஒத குத்து, அடி போடு, ஒத ஐயா, பசி தாங்க முடியாத முதலாளி. நானும் பல நாளா பாத்துக்கிட்டு இருந்தேன், கொலையா காணாத போச்சு தேங்காய். இன்னைக்குதான் மாட்டினான். ஐயா, பசி தாங்க முடியாத தென்னை மரத்துல தேங்காய் பறிச்சு வெட்டி சாப்பிட்டாங்க, அதுக்கு இப்படி அடிக்கிறாரு ஐயா. நாய, நானே ஒரு எத்தனைக்கு எத்தனை இருக்கிறேன், இடையில ஒரு பித்தன் நீயா? நாய, இந்த மாதிரி செய்வ நீ? ஐயா அடிக்காதீங்க ஐயா. அடிக்கடா, என்னடியாடா என்னடியாடா இந்த மாதிரி செஞ்சா போன் எடுத்துங்க. ஏதோ பசி கொடுமைக்காக தேங்காய் பறிச்சு தின்ட்டாரு, அதுக்கு அவரு போய் இப்படி அடிக்கிறதா? சே, நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? சீ. நானும் அத்தான் மாதிரி யோசிக்கிறேன். சூப்பர் அவ யாரு என்னன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு நீ சொல்லணும். புரியுதா? ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க. போட நாயா, போட போட. யார் மோதிரடா முடிச்சு இப்படி அப்படி கேஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து என் மானத்தை வாங்குற. ஐயா,
வாங்க ஐயா வாங்க. சொல்லி அனுப்பியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேன். உங்களுக்கு எதுக்குங்க ஐயா சிரமம்? யோ, கொடுக்க கூடாத இடத்துல பணத்தை கொடுத்தா சிரமப்பட்டு தானா ஐயா வேணும்? நல்ல குலகார குடும்பம் ஐயா, குலகார குடும்பம். ஐயா என்ன சொல்றீங்க? நான் சொல்றது புரியலன்னு சொல்றிய? பேசுவையா பேசுவ. என்ன காலம் அப்படி இருக்குது இல்ல? யோ, கொடுத்த கடனை திருப்பி கேட்டா கொலை செய்யற காலமால இருக்குதே. ஏய்யா, 5000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்த, அந்த பணத்தை கூட நான் வட்டியும் தரல, முதலும் தரல. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி நீ பாட்டு கம்முன்னு இருந்தா என்ன ஆகுறது? இல்ல என்னதான் ஆகுறதுன்னு கேக்குறல? ஐயா கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா, எப்படியாவது கூடி சீக்கிரம் பார்த்து கொடுத்துட்றேன். கொஞ்சம் விட்டு பிடிங்க ஐயா. உன்னை என்ன நான் கட்டி போட்டா வச்சிருக்கிறேன் விட்டு பிடிக்கிறதுக்கு? பாஸ், இந்த கிழவட்ட எப்படித்தான் இந்த பணத்தை வசூல் பண்ண போறீங்களே தெரியல பாஸ். டேய், என்னடா இந்த கிழவங்கிட்ட என்னால வசூல் பண்ண முடியாதா? நீ எதை வச்சு பாஸ் இந்த ஆளுகிட்ட பணத்தை கொடுத்தீங்க? டேய், இந்த கிழவங்கிட்ட நான் பணத்தை கொடுத்துருக்கேன்னா என்ன இழிச்ச வயன் நினைச்சுக்கிட்டியா? இந்த வீட்டை வச்சு தானே பணத்தையே கொடுத்துருக்கிறேன். பணத்தை கொடுத்தா பாக்குறது, இல்லைன்னா அந்த வீட்டை வித்து எடுத்துட்டு போறது. கிழவங்கிட்ட ஏற்கனவே வெத்து பேப்பர்ல நிறைய கையெழுத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இவங்கள யாருப்பா? மரகதம், நம்ம குடும்ப செலவுக்காக கொஞ்சம் கொஞ்சமா பணம் வாங்கி செலவு செஞ்சம்மா. இப்ப இவருக்கு 5000 ரூபாய் ரொக்கமும் வட்டியும் மொத்தமா தரணுமா, அதை கேட்கத்தாமா வந்திருக்கிறாரு. அப்பா, இவங்க கிட்ட ஏங்கப்பா கடை வாங்கி அவஸ்தைப்படுறீங்க? ஏப்பா, இருக்கிறத பணத்தை வச்சு குளத்தனை ஓட்ட முடியாதா? ஏப்பா இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? சொல்லுங்கப்பா சொல்லுங்க. எதுவுமே நம்ம கிட்ட இல்லையேம்மா, எதை வச்சு சிறப்பா செய்யறது? யோ, ஒண்ணு உன் மகள பாக்குறதுக்கு பச்சை கிளி மாதிரி பளபளன்னு இருக்குது ஐயா. உடம்பெல்லாம் செவப்பா இருக்குது, விழி ரெண்டும் மொழி பேசுது ஐயா, மொழி பேசுது. மொத்தத்துல உன் மக அழகு தேவதையா, அழகு தேவதை. என்னையா நீ, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறது ஏயா இது வரைக்கும் என்கிட்ட சொல்லல நீயே? இங்க பாரு, பணம் கொடுக்கறதா பணத்தை வாங்கிட்டு போ. மித்த நாய் மேல இங்க நின்னு பேசுறல வச்சுக்காத, மரியாதை எடுத்துட்டு போ. ச்சே, நீயா பேசுற? பேஸ். டேய், எனக்கு பணம் தேவையா இல்ல இந்த பொண்ணு தேவையாடா? பாஸ், உங்களுக்கு பணத்தை விட இந்த பெண்ணு தான் பாஸ் பெருசு. சீ, இங்க பாரு, உங்களுக்கு எப்ப தேவையோ பணம் அதை நாங்க உடனே கொடுத்துறோம். இந்த மாதிரி அனாவசியமா பேசுறல வச்சுக்காதீங்க. இந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து என் நெஞ்சு டக்கு டக்குன்னு அடிச்சுக்குதுடா. கண்டதும் காதல் கொண்ட சீதை மேல ராமன் காதல் கொண்டானே, அந்த மாதிரி என்னுடைய நிலைமை ஆயிடுச்சேடா மருத. பெருச நல்லா இருக்குதுங்களா? என் மக மரகதான் சின்ன பொண்ணு, அதுகிட்ட தகாத வார்த்தையெல்லாம் பேசுறீங்களே ஐயா. நாங்க வசதியில ஏழைங்க தான், ஆனா மான ரோசத்துல எப்பவும் பணக்காரங்க தான் ஐயா, பணக்காரங்க தான். யோ பெருச, வயசான காலத்துல கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்குன்னு ஆசைப்படியா? அதெல்லாம் விட்டுட்டு சும்மா டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கிற. போன் நிறுத்துங்க. அவர் பேச வேண்டியதான் பேசுறாரு, நீங்க தான் பண திமிர்ல பேசுறீங்க. மரியாதை எடுத்துட்டு போங்க. ச்சே, மரகதா நீயா பேசுற? நீ பேசுற பேச்சு என் காதுக்கு தேனா பாயுது. யோ பெருச, வர பொண்ண வரட்டா கட்ட மட்டும் இப்ப என்னோட. இங்க பாருங்க, ஆம்பளைங்க எப்படி வேணாலும் நடக்கலாம், ஆனா ஒரு பொண்ணு ஒரு மனசார ஒருத்தர் நினைச்சிட்டு அவன் விட்டு எந்த காலத்திலயும் பிரிய மாட்டா. எப்பயுமே அவரோட சேர்ந்து வாழ்றதான் பெண்ணோட குணம். நீ சொல்றது உண்மைதான், ஆனா அதுல இன்னொன்னு இருக்குது சூர்யா. என்ன கேட்க போறீங்க? சொல்லுங்க. சூர்யா, நான் பணக்காரனா இல்லாம ஆடம்பரம் இல்லாத ஒரு சாதாரண ஏழையா இருந்தாலும் அப்பவும் உன்னுடைய அன்பு இப்படிதான் இருக்குமா? இல்ல என்ன இப்படி கேட்டீங்க? இங்க பாருங்க, பணத்துக்காகவோ இல்ல உங்களுக்கு இருக்கிற மரியாதைக்காகவோ நான் உங்களை காதலிக்கலீங்க. மனசார நான் உங்களை விரும்புறேன். சூர்யா, இப்பதான் உண்மையான காதலின் அன்பை நான் பார்த்தேன். உனக்காக நான் இருப்பேன், நீதானே என் காதலி. உனக்காக நான் இருப்பேன், நீதானே என் காதலியே. நிலவு முகம் போலே உனக்கு இருக்குது, நெருங்கி வந்ததாலே சுகம் இருக்குது. சுகமான ராகங்களே சுவை காண பாடுங்களே, சுகமான ராகங்களே சுவை காண பாடுங்களே. உனக்காக நான் இருப்பேன், நீதானே என் காதலியே.
பொங்கி வரும் கங்கை நதி நீரு புன்னகையில் பூத்தது பூவு நீ பொங்கி வரும் கங்கை நதி நீரு சொந்தமென வந்ததன பாடு தரும் கல்யாண திருநாளை தேடு தேடாத இன்ப சுகம் தேடிதான் வந்ததுவே சிரிப்பது பாட்டு என் மனதினில் எழுந்தது பாட்டு கடலலை சிரிப்பது பாட்டு என் மனதினில் எழுந்தது பாட்டு நாள்தோறும் நீயும் அதை கேட்டு என் நெஞ்சத்தில் வீசும் காற்று உன்னோடு நான் இருக்க என்றும் என்னோடு நீ இருக்க உனக்காக நான் இருப்பேன் நீதானே என் காதலியே நிலவுக்கும் போலே உனக்கு இருக்குது நெருங்கி வந்ததாலே சுகம் இருக்குது நிலவு முகம் போலே உனக்கு இருக்குது நெருங்கி வந்ததாலே சுகம் இருக்குது சுகமான ராகங்களே சுவை காண பாடுங்களே சுகமான ராகங்களே சுவை காண பாடுங்களே. என்ன பகல் கனவா? முத்து நீயடா? ஆமா முதலாளி. பகல் கனவு இல்லடா, என்னுடைய என்ன கனவு. ஏ முத்து முதலாளி, ரகுபதியோட மகன் மரகதத்தை பத்தி நீ என்னடா நினைக்கிற? ஓ அன்னைக்கு பார்த்து அந்த பொண்ணா? ஆமா முதலாளி, இந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்க, நல்லா அழகா இருக்கு. நல்லா பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் பிறக்க வேண்டிய பொண்ணு, நல்லா பரம பணக்காரன் வீட்டில் பிறக்க வேண்டிய பொண்ணு. ஆனா பரம ஏழை வீட்டில் பிறந்து கஷ்டப்படுது. டேய், ஏழை வீட்டுல பிறந்தா என்னடா, இந்த ராஜதுரை மனசு வச்சு அவளை 8 அடுக்கு மாளிகையில உட்கார வச்சு அழகு பாப்பான்டா, அழகு பாப்பான். எனக்கு என்னமோ தெரியலடா, 2 நாளா தூக்கமே வர்றதில்லடா. நீங்க பகல்ல தூங்கிருக்கீங்க. அட போட விவரங்கட்ட பயிலா இருக்கிற. டேய், மரகதத்தை நான் விரும்புறேன்டா. என்னது, மரகதத்தை விரும்புறீங்களா? ஆமா, அந்த பொண்ணு உங்களை விரும்புதுங்களா? விரும்பணும்டா, விரும்பணும். அதுக்காக எவ்வளவு செலவு நான் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறேன்டா. அவன் மனசை எப்படியாவது நம்ம மாத்தணும்டா, மாத்தணும். முதலாளி,
அந்த பொண்ணும் சின்ன பொண்ணு, வயசு இருந்தா 15-16 தான் இருக்கும். உங்களுக்கு என்ன வயசு ஒரு 30 வயசு பக்கமா இருக்கும். எப்படிங்க அது நடக்குமா? ஆசைக்கு வயசு இல்லைங்கிறது உனக்கு தெரியுமில்ல? ஏண்டா நான் நினைச்சதை சாதிப்பேங்கிறது உனக்கு தெரியுமில்ல? அப்புறம் என்னடா நீ வந்து சந்தேகத்தோட இடம் பேசிட்டு இருக்கிற? மருது அங்க போனான்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேர்த்தையும் கூட்டு வர்றதுக்கு. ஆனா இன்னும் காணும். யாரும் சொல்லிட்டு போனான். ஆமாண்டா, அவன் இப்ப வர நடந்துக்கிற முறையே சரியில்லை. அந்த நாய் எப்ப பார்த்தாலும் சீக்கிரம் வாடான்னா அவன் லேட் பண்ணியே வந்துட்டு இருக்கிறான். அவனை ஆவிட்டு நான் பேசிக்கிறேன். முதலாளி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னடா அது? நீங்க ஆசைப்படுறீங்களா? இது நடக்குங்கிறீங்க? ஏண்டா என் வீட்டு சோத்தை தின்னுக்கிட்டு என் வீட்டு படத்தை செலவு பண்ணிக்கிட்டு நீ என்னடானா என்கிட்டயே எதிர்பார்ப்பு ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு வர. இதோ பாடுறா, நான் எதை சொன்னாலும் சரி அதுக்கு நீ ஆமாஞ்சாமி போடணும். அதுக்கு தாண்டா உனக்கு சம்பளமே கொடுத்துட்டு வர. முதலாளி, இதுக்கு மேல நீங்க வந்து கழுதைய பார்த்து டேய் நாயே இதோட குதிரன்னு ஒழுங்கா சொன்னபடி கேட்கணும். புரியுதா? சரிங்க. பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே பெருசா அழுத்தம் வந்துட்டோம் பாஸ். ஐயா வா. ஐயா எங்க ஐயா கூப்பிட்டுக்கிறேன்? கூப்பிட்டேன் ஐயா, கொஞ்சம் பொறுமையா தான் இரு. முத்து, ஐயா அந்த நாற்காலி எடுத்துட்டு வந்து போடுறா. பெரியவர் உட்காருங்க. ஐயா இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஐயா, நின்றுகிட்டே பேசுறேங்க ஐயா. ஐயோ பெருசு, வயசானவங்கள நிக்க வச்சுட்டு பேசுனா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதுவும் உடம்பு சரியில்லாம இருக்கிற உன்னையெல்லாம் நிக்க வச்சுட்டு நான் பேசக்கூடாது ஐயா. நீ உட்காரு. முத்த, பால் பண்ணு இதெல்லாம் அழைச்சிட்டு வர சொன்னீங்க. சொல்றேன் மாமா, சொல்றேன். என்ன மாமாவா? ஓ பெருசு, எவ்வளவு ஆசையா உன்னை மாமான்னு சொல்லி கூப்பிடுறாரு. பெருமை பறத்தை விட்டு சங்கடப்படுறீங்க. ஐயா நான் உங்களுக்கு மாமாவா? ஏன் அப்படி கூப்பிடக்கூடாதா ரகுபதி மாமா? இதோ பாருங்க, வயசான காலத்துல நீங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதா என்னுடைய எண்ணம். அதுவும் இல்லாம நீங்க ரொம்ப ஏழை. வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை வீட்டுல வச்சிருக்கிறீங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் செய்யணும்னா எவ்வளவு பணம் தேவைப்படும், எவ்வளவு நகை கேட்பாங்க. இந்த பணத்துக்கு நகைக்கு நீங்க எல்லாம் எங்கய்யா போவீங்க? அதனால நான் சொல்ற மாதிரி நீ கேட்டேன்னு வச்சுக்க, அது உனக்கு நல்லது, எனக்கும் நல்லது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் முதலாளி தயங்குறீங்க? சொல்லுங்க. இதெல்லாம் வந்து ஒரு காதல் விவகாரம் இல்லையா, கொஞ்சம் தயக்கம் இருக்கதாண்டா செய்ய. மாமா, உங்க பொண்ணு மரகதத்தை நான் விரும்புறேன். அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். எப்படி கல்யாணத்தை? மரகதம் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டா, நானும் சம்மதிக்க மாட்டேன். நீங்க பணக்காரனா இருந்தா எதை வேணாலும் சாதிச்சுதான் நினைக்கிறீங்களா? கிழக்க உதிக்கிற சூரிய மேற்க உதிச்சாலும் உங்க எண்ணம் நிறைவேறாது. கிழட்டு போயில திமுறாவா பேசுற? நான் சொன்ன மாதிரி நீ கேட்கல. உன் மக மரகதம் மானத்தோட வாழ மாட்டா, வாழ விடவும் மாட்டா இந்த ராஜதுரை. உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. என்னால ஒண்ணு செய்ய முடியாது. ராஜதுரை, என்னடி அடிச்சிட்டு இல்ல? என் பாவம் உன்னை சும்மா விடாது. காலத்துக்கு நீ பதில் சொல்லியே தீரணும். ஏதாவது பேசுனா உன்னை கழுத்து பொண்ணே போடுமே. இந்த நாய் அடிக்கிறது ஒண்ணுதான், செத்த பாம்பு அடிக்கிறது ஒண்ணுதான். தூக்கி வாசல் வெளியே எரிஞ்சிட்டு வாடா. தெரிஞ்சுட்டு வாடா. ராத்திரியில் தூக்கமில்ல, மரகதம் ஒன்னப்பு. மரகதம் நீயா? நீ எப்படி இந்த தோப்புக்குள்ள வந்த? என்ன தேடி தானே வந்த? இவ்வளவு ஆசைய மேல வச்சுக்கிட்டு அன்னைக்கு என்னமோ வெறுப்பா பேசுனீங்க. நல்ல இடம், அருமையான சந்தர்ப்பம். அப்படி இருங்களாமா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் மனுஷனா இருந்ததுனால தாண்டி இன்னும் மணி கற்போட இருக்கிற. நான் மிருகமா மாறி இருந்தா எப்பவே உன்னோட கற்பனை சூறையாடி பண்ணி சூறையாடி இருப்பேன். தப்பு என்னுடையது. அந்த தப்பை இப்ப செய்ய போறேன். என்னடி செய்வ? இங்க பாரு, தயவு செஞ்சு என்ன விட்டுடு. என் உயிர் இருக்கிற முடிக்கு நீ நினைச்சதே நடக்காது. விட என்ன? உன் உடல்ல உயிர் இருந்தா என்ன, அது இல்லாட்டி போனா என்ன? ஏய், இன்னைக்கு அடையாம உன்னை விட போறேன். என்ன விட்டுடு. வேண்டாம், தயவு செஞ்சு என்ன விட்டுடு. என்ன ஒண்ணு பண்ணிராத. என்னை தங்கச்சி ஏத்துக்கோ. வேண்டாம், விடு. ஏய், தாய்
தாய் குலத்தை எல்லாம் தங்கையாக நினைத்து விட்டால் பிறகு நான் தாரத்திற்கு எங்கடி போவது, தாரத்திற்கு எங்க போவது? இன்னைக்கு உன்னை அடையாம விட போறதில்லை. உன்னாட்ட எத்தனை பொண்ணுங்களை என் சர்வீஸ்ல பாத்திருப்ப. ஏய், நீ என்னை பயமுறுத்துறியா? ஓ மிரட்டு எடுக்கலாம். அடி பாவி, ஏய் நீ தந்த பரிசு எனக்கு இதுதான். அடி உன்னை நான் கொல்லாம விட போறேன். ஏப்பா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? மரகம் ராஜதுரையை குத்திட்டாலாமே. எந்த பொண்ணு தாங்க சும்மா இருப்பாங்க? அந்த ஆளுக்கிட்ட தகாத மாதிரி நடந்துட்டாரு அவரு, அதனால குத்திட்டாங்க. அப்படியா? நல்ல ஆளு உயிர் கொண்டு ஆபத்து இல்லைங்க. அப்படியா? சரி, ஏன் நமக்கு ஏன் ஊர் வா, நான் போ. சொல்லு. என்னடா ஆச்சு? தூக்கு போட்டு தூக்கு எங்கடா? மேல. நல்ல பொண்ணாச்சு. எப்படா செத்துச்சு? தூக்கு போட்டு என்னமா இல்ல கூட்டமா நிக்கிறீங்க? உங்க பொண்ணு மரகதம் தூக்கு போட்டுக்கிச்சுங்க. ஐயோ மரகதம், என்னை விட்டுட்டு போயிட்டியாமா? என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டியாமா? அம்மா, என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டியாமா? தனியா தவிச்சு விட்டுட்டு போயிட்டியே. எனக்கு இனிமே யாருமா ஆதரவு இருக்காங்க? அம்மா, என்னை விட்டுட்டு போயிட்டியாமா? என்னை விட்டுட்டு போயிட்டியாமா? ஐயோ, என்னால தாங்க முடியலம்மா. அன்னம் போல நீ நடக்கு, என்னமெல்லாம் இனிக்குதடி, என் மனசு துள்ளுதடி. ஒரவிடி பார்வையிலே என்னை மயக்க வந்தவளே, ஒன்னாக வேணுமடி கண்ணால பார்த்துக்கடி, ஒன்னாக வேணுமடி கண்ணால பார்த்துக்கடி. ஆத்தோறும் தோப்புக்குள்ள அன்னம் போல நீ நடக்கு, என்னமெல்லாம் இனிக்குதடி, என் மனசு துள்ளுதடி. ஒரவிடி பார்வையிலே என்னை மயக்க வந்தவளே, உன்னாக வேணுமடி கண்ணால பார்த்துக்கடி, உன்னாக வேணுமடி கண்ணால பார்த்துக்கடி. பாதையிலே நான் பாடி வந்திடுவேன். உற்போடி ஓரத்திலே உனக்காக காத்திருந்தேன். நீ போகும் பாதையிலே நான் பாடி வந்திடுவேன். பஞ்சி இளம் மானே வந்து விடுதானே, பஞ்சி இளம் மானே வந்து விடுதானே. சொந்தம் கொள்ளத்தானே வந்திருக்கேன் நானே, சொந்தம் கொள்ளத்தானே வந்திருக்கேன் நானே. அத்தோறும் தோப்புக்குள்ள அன்னம் போல நீ நடக்கு, என்னமெல்லாம் இருக்கிறடி, என் மனசு துள்ளுதடி. ஒரபிடி பார்வையிலே என மயக்க வந்தவளே, உன்னாக வேணுமடி கண்ணால பார்த்துக்கடி, உன்னாக வேணுமடி கண்ணால பார்த்துக்கடி.
கண்ணூரகம் இல்லையே காதல் மனதாலே கண்ணூரகம் இல்லையே காதல் மனதாலே அத்தோரம் தோப்புக்குள்ள அன்னம் போல நீ நடக்க எண்ணமெல்லாம் இருக்கிறடி என் மனசு துள்ளுதடி ஒரு விழி பார்வையிலே என்னை மயக்க வந்தவளே உன்னாக வேணுமடி கண்ணால பார்த்துக்கடி நாள்தோறும் நான் நினைச்சேன் நல்ல மனம் வாழ்கவே உள்ளமெல்லாம் குளிர்தடி உங்களோடு சேரவே நாள்தோறும் நான் நினைச்சேன் நல்ல மனம் வாழ்கவே உள்ளமெல்லாம் குளிர்தடி உங்களோடு சேரவே திருமண நாளிலே சுடுமண மாலையே திருமண நாளிலே சுடுமண மாலையே அந்த நாளும் வந்திடும் ஆசமனம் சேர்ந்திடும் அந்த நாளும் வந்திடும் ஆசமனம் சேர்ந்திடும் அத்தோரம் தோப்புக்குள்ள அன்னம் போல நீ நடக்க எண்ணமெல்லாம் இருக்கிறடி என் மனசு துள்ளுதடி ஒரு விழி பார்வையிலே என்னை மயக்க வந்தவளே ஒரு விழி பார்வையிலே என்னை மயக்க வந்தவளே உன்னாத வேணுமடி என்ன மாமா இந்த நாளே காலாயிட்டீங்களே தூரத்துல இருந்ததுனால என்னால ஒண்ணு டைம்ல படிச்சேன் மாமா. மாமா நான் ஒருத்தி இருக்கிறது மறந்துட்டீங்களா மாமா? மாமா பேசுங்க மாமா, மாமா பேசுங்க மாமா. மாமா நீ ஐயோ மாமா வவுத்துல குத்துப்பட்டுதா என்ன மறந்துட்டீங்களா மாமா? என்ன மறந்துட்டீங்களா மாமா? மாமா ஐயோ என் மாமா இந்த நிலைமையில பட்டிருக்கிறாரே, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட சொல்லுவேன்? எனக்கு ஒண்ணும் புரியலையே, எனக்கு ஒண்ணும் புரியலையே. மாமா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவே யாரவே? சொல்லுங்க மாமா, யாரவே? அவளை ஒரு கை நான் பார்க்காம விட போறதில்ல. சொல்லுங்க சொல்லுங்க. அது என் மகதா. ராஜேந்திர செத்துட்டதா நினைச்சு என் மகளும் செத்துட்டாயா, தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டாயா, தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டாயா. ஐயா என்னையா சொன்னீங்க? என்னையா சொன்னீங்க? மரகத செத்துட்டுச்சா? மரகத செத்துட்டாளா? ஐயோ என் மிருக வெறித்தனத்துக்கு ஒரு நல்ல உயிர் பலி ஆயிடுச்சு ஐயா, பலி ஆயிடுச்சு ஐயா. ஐயா ஐயா நான் திருந்திட்டேன் ஐயா, நான் திருந்திட்டேன் ஐயா, திருந்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? ஆண்டவன் தான் உன்னை மன்னிக்கணும். உன்னை சுத்தி இருக்கிற கூட்டம்லாம் இருக்குதே, அந்த பைரவன் அந்த மோகன் இவங்கெல்லாம் விட்டு விலகி நீ என்னைக்கு நீ செய்த தவிர திருந்தி பிராயசித்து நடக்கிறியோ அன்னைக்குதான். ஆமா மாமா, நாங்களும் உங்களை பத்தி ஊர்ல கேள்விப்பட்டோம். ஏதோ ஏதோ இந்த ஊர்ல இனிமே நீ தனி மனிதன் நல்லவனா வாழ்ந்து காட்டுங்க. ஏதோ தூரத்து சொந்தமா இருந்தாலும் கேள்விப்பட்டதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தோம். மீனா அக்கா யாரு? உங்களுக்கு முறை பொண்ணுதான். உங்களுக்கு ஆட்சேபம்னா அக்காவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயா இல்லைங்க ஐயா, இல்லைங்க. நீங்க எங்க ஐயா போவீங்க? நீங்க எங்க இருக்க போறீங்க? என்னாலதானே உங்க பொண்ணு சேர்த்தா, அதனால நீங்க இனிமே இந்த வீட்லயே இருங்க ஐயா. உங்களுக்கு வேணுங்கிற உதவி எல்லாம் நான் செஞ்சு தரேன் ஐயா, செஞ்சு தரேன். நீங்க கஷ்டப்படக்கூடாது ஐயா, கஷ்டப்படக்கூடாது. நீங்க இங்கேயே இருங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. பரவாயில்லைங்க நண்பரை, நான் யோசனை பண்ணி சொல்றேங்க. நான் போயிட்டு வரேன். நீங்க ரெண்டு பேரும் இனிமே கணவன் மனைவி மனசு மாறாம இந்த மாலையை மாத்திக்கணும். தெய்வத்தினுடைய தீர்ப்பு இதுவா இருந்தா அது யாராலதான் மாத்த முடியும்? சரி, இந்த தெய்வத்துக்கு முன்னாடி நான் இன்னையில இருந்து ஏ மாமா
அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாதானே நம்ம 3வது ஆள் வர முடியும். ஓஹோ, நீ ரொம்ப தான் அவசரப்படுற மீனா, நீ ரொம்ப பெரிய ஆள் தான். போங்க மாமா. மாமா அவசரம் இல்ல மாமா, அவசியம் புரிஞ்சுக்காமலே பேசுறீங்க மாமா. ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும், இவ மனச புரிஞ்சு நீங்க உள்ள வரணும். மட்டும்தானே தனியா இருக்கும். ஆமா, 2 பேரும் தான் இருக்கிறோம். இப்ப அதுக்கு என்னங்கிற? அதுக்கா? அதுக்கு 2 பேரும் என்ன நீங்க அடுத்து சொல்லு கிடக்குது. ராத்திரி நான் உன்னை நினைச்சேன், எனக்கு தூக்கமே வரல. ஆமாங்க, ராத்திரி பூரா எனக்கும் தூக்கமே வரலைங்க. ஏன்னா உங்களையே நினைச்சிட்டு இருந்தேனா, அதனால நினைச்சிட்டு இருந்தேன். ராத்திரியில் தூக்கமில்லை, ராத்திரியில் தூக்கமில்லை, அதோடு பார்த்து பார்த்து கேட்கிறது மனசு. என்னமோ போலுக்கு நெஞ்சுக்குள்ள நான் கட்டிக்க வேணும்படி வாடிப்புள்ள. என்னமோ போலுக்கு நெஞ்சுக்குள்ள நான் கட்டிக்க வேணும்படி வாடிப்புள்ள. ராத்திரியில் தூக்கமில்லை, ராசாத்தியோடு அதோடு பார்த்து பார்த்து ஏற்றுதடி என் மனசு. சிட்டு போல நீயும் வந்து ஒட்டிக்கொள்ள வேணுமணி. உந்தாடையை நீ விரிச்சி 300 நாள் என்று சந்தோஷம் கூட வரும், சங்கீதம் பாட வரும். ராத்திரியில் தூக்கமில்லை, ராசாத்தி ஓனப்பு நாள்தோறும் பார்த்து பார்த்து கேட்குதடி என் மனசு. என்னமோ போலிருக்கு நெஞ்சுக்குள்ள நான் கட்டி. அந்த ராஜதுரை இந்த அளவுக்கு இவ்வளவு சீக்கிரமா மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பின்ன நான் மட்டும் எதிர்பார்த்தேனா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாலு மீனா புதுசாக சொந்தான்னு சொல்லி கொண்டாடிட்டு வந்திருக்காங்களே, இவங்க தான் ராஜதுரோட மனசை மாற்றி இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டுமா, மீனாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா ராஜதுரை. அவங்க 2 பேரையும் பிரிக்கணும். அப்பதான் அந்த ராஜதுரையோட நம்ம 2 பேரும் சேர முடியும். ஒரு சேர்ந்துட்டா பழையபடி நம்ம வழி கொண்டுட்டு வந்துடலாம். அந்த ராஜதுரையால 2 வருஷம் ஜெயில் தண்டனை அனுப்பிட்டு வந்துருக்கா. 2 வருஷம் இப்ப என்னடானா அவன் திருந்திட்டான். கூடாது. டேய் மோகன், ஒரு குடும்ப கெடுக்கிறது பாவம் இல்லையா? போடா முட்டாள். பாவம் புண்ணியம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா இந்த காலத்துல பொழைக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் அடுத்தவனுக்கு ஜாடா அடிச்சுக்கிட்டே தாண்டா இருக்கணும். சரியா? டேய் மோகன், நான் யாரை தெரியும், எங்க வரேன்? இவ்வளவு நாளா ராஜதுரை வீடே கெதின்னு இருந்தேன். உன் திட்டத்துக்கு நான் வரேன். என்னை ஏமாத்திர மாட்டிய? உன்னையும் ஏமாத்துவேன். நீ பணக்காரனா இருந்தா. நீ தான் வெறும் பயலாச்ச. ஆமா, அந்த முத்து பயில் எங்க அளவே காணும். வா, நம்ம வேலையை பார்த்து நான் போலாம். வா. சரி.
ஏங்க நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லலை நமக்கு பையன்தான் பிறக்கும் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு வேண்டிக்கிட்டேன். எப்ப தெரியுங்களா? இதே இடத்துக்கு நம்ம 2 பேரும் வந்து மாலை மாத்திக்கிட்டோமே அப்பதான். ஓ, நீ அப்பவே வேண்டிக்கிட்டியா? ஆமா, நீ இன்னொன்னு கூட வேண்டியிருப்பிய. அதாவது என் பையன், ஏன்னா உங்க பையன் தான் பிறக்கணும்னு நினைச்சு நீ வேண்டியிருப்பிய. ஐ, அது எப்படிங்க அவ்வளவு கரெக்டா சொல்லிட்டீங்க? இவ்வளவு நாளா என் கூட இருக்கிறிய, அதை கூடவா என்னால புரிஞ்சுக்க முடியாது? இப்ப கண்ணா, டேய் நாங்க 2 பேரும் சாமி கும்பிட்டோம்டா. இப்ப நீ சாமி கும்பிடுறது இல்லையா? இப்படி சாமி கும்பிடுற கண்ணா, இப்படி கும்பிடுற கண்ணா. அங்க பாரு சாமி இருக்குது. அட இங்க பாருடா, இப்படி கும்பிடுறா. வர இப்படி அட இப்படி கையெடு, இப்படி கும்பிடுங்கண்ணே. இந்த கையெடுத்துக்கு பாரு, அம்மா சொல்லுது இல்ல, இங்க பாரு. இப்படி அப்படி கும்பிடுறா. சரி, சாமி கும்பிட்டியா? ஏன்டா இந்த மாதிரி இதா இருக்கிற? ஆமா, இன்னும் பேசிட்டே இருக்குல்ல. கோயிலுக்கு வந்தா ஒரு இடத்துல உட்காந்து பேசணும்னு சொல்லுவாங்க. உட்காந்து பேசலாமா? ஓ, தாராளமா உட்காந்து பேசலாமே. சரி, அப்படியே உட்காரு. உட்காரலாமா கண்ணா? நல்லா உட்கார்ற. பாரு உங்க அம்மா என்ன சொல்லுது பாரு. டேய் இந்திரா, ஏங்க நம்ம எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆமாங்க, என் பிள்ளை என் புருஷன் சொல்லி எப்பவும் உங்க பின்னாலேயே சுத்தி வரணும் தாங்க நான் ரொம்ப ஆசைப்படுறேன். கிளந்தி வள பின்ற மாதிரி பாச வள பின்றாடா. பின்ன பின்ன நீ நல்லாவே பின்ன. எம்மா கண்ண இந்தா பையன், நீ கொஞ்ச நேரம் பிடி. டேய் என்னடா பண்ற? இங்க பாருடா, அப்பா வாங்க மாட்டியா? டேய் ஏங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்பவாவது ஒரு ட்ரிப்பாவது என்னை பத்தி ஏதாவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படியே கொஞ்சம் நினைச்சு பார்ப்பேன். வந்து உன்னை பார்த்ததுல இருந்து எப்பவாவது ஒரு தடவை அப்படியே கொஞ்சம் நினைச்சு பார்ப்பேன். இந்த சொந்த பந்தம்னா அது எனக்கு பிடிக்காது இல்ல, அதனால. நீ என்ன பத்தி ஏதாவது நினைச்சியா? எதை நினைச்சு பாக்கலங்கிற? நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி குடும்பம் நடத்துவோம்னு நினைச்சு பார்க்கல. ஓ, அப்ப நீ வந்து என்னை கட்டிக்கிட்டது லாட்டரி சீட்டு அதிர்ஷ்டசாலி மாதிரி உனக்கு என்னோட வாழ்க்கை நடத்துறதுக்கு லக்கி பிரைஸ் அடிச்சிருக்குன்னு சொல்லு. போங்க. எழுந்துடுற பா. ஏன் நீ சோகமா இருக்க? என்ன விஷயம்? என்ன நடக்கண்ணா? அந்த ஊர்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் தங்கன்னு சொல்லிட்டு ஏப்பா நீ இந்த ஊருக்கு புதுசா? ஏன்னா 4 வருஷம் நேத்துனாந்தே இந்த வருஷத்துக்கு தெரிய மாட்டேங்குது. நீ 4 வருஷம் முன்னாடி போய் கேக்குறிய. நல்லா நினைச்சு பாருங்கம்மா, இந்த ஊருக்கு நான் புதுசுதான். 4 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் தங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேர் கூட மீனா, அவங்க அண்ணன் பேரு பாலு. ஓ, அந்த பொண்ணா? பாக்க வந்தவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த தெருவுல குடி இருக்கிற. அதோ பாஸ் அங்க தெரியுது, அந்த தெருவுல போய் கேட்டா சொல்லுவாங்க, போய் பாருங்க. ஹலோ, மீனா பொண்ணை பார்க்க வந்தீங்க? ஆமாங்க. என்ன விஷயமா அவளை பார்க்க வந்தீங்க? வச்சிருந்தா அவ உன் மேல, நீங்க அவ மேல உயிரை வச்சிருந்தீங்க. அவ உன் மேல உயிரை வச்சிருந்தா தெரியல, ஆனா நான் தான் அவன் மேல உயிரே வச்சிருந்தேன். என்னப்பா பார்த்தா விவரம் தெரிஞ்ச ஆள் மாதிரி தெரியுது. ஒரு பொண்ணு சிரிச்சா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். பொண்ணுங்க மனசை முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நீங்க சொல்ற அந்த மீனா பொண்ணு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்து குழந்தை குட்டியெல்லாம் பேத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறா. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க ஏமாத்திட்டால? இல்லைங்க, நீங்க ஏமாந்துட்டீங்க. அவளை வாழ விட மாட்டான். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. அந்த மீனாவால் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அந்த ராஜதுரையால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அவள் குழந்தை 3 பேரையும். நமக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமாயி ஒரு தடவை கூட இது வரைக்கும் எங்க ஊருக்கு போகவே இல்லைல்ல. அதனால எங்க ஊர்ல இருக்கிறவங்கள எல்லாரையும் பார்க்கணும், பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. அதனால போவோமாங்க?
ஓஹோ, என்னதான் இருந்தாலும் பிறந்த ஒரு பாசம் இல்லையா? உனக்கு அங்க உள்ளவங்களை போய் பார்க்கணும், பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கதான் செய்ய. இந்த பார், நான் ரெடி. நீ இல்லாமலா உன் மாமன் கிட்ட உன்னைய இந்த வீட்டை விட்டுட்டு போனேன்னு வச்சுக்க, உன்னை வீட்லயே விட்டுட்டு ஊரை சுத்த போயிடுவான்டா. அதனால வர நீயே நானு அம்மா 3 பேருமா கார்ல போலாமா? சிக்கு 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 சிக்குன்னு போமா ரயில அதுலயா? ஏய் போலாண்டா, ரயிலே போலாம். கண்ணை சாப்பிட்டாலும் இல்லையா? கண்ணனா என்னைக்குங்க உங்களை விட்டுட்டு அவன் மட்டும் தனியா சாப்பிட்டு இருக்கான்? சாப்பிட சொன்னா அப்பா எங்கம்மா அப்பா எங்கம்மான்னு சொல்லி ஒரே அடம் பிடிக்கிறான். ஏடா கண்ணா அப்படியே கேட்ட? டேய் கண்ணா, ஆமா நீ அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையாடா? சொல்லுடா, நீ அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா? அப்பா பிள்ளை. பத்தியா, ஜான் பிள்ளையானால அது ஏன் பிள்ளை இல்ல, அப்படிதான் பேசுவா. டேய் உங்க அம்மா என்னடா உன்கிட்ட பேச மாட்டாடா? அட இங்க பாரு, உனக்கு அவனுக்கு என்னடா சண்டை? பாருங்கண்ணா பாரு, நீ பேசிக்கிட்டே இருந்து எங்க பசிய மறக்கடிக்கலான்னு பாக்குற. பசிக்குது இல்ல? சரி சரி வாங்க சாப்பிடலாம். இப்பதான் உங்க மலை கூப்பிடப்பா. என்னங்க என்னங்க? மீனா மீனா, என்னாச்சு என்னாச்சு மீனா? கண்ணு 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 என்னாச்சு? கண்ணோட காப்பாத்துங்க, எங்க காப்பாத்துங்க கண்ணு. அங்க அங்க கண்ணா கண்ணா மோகன், உடனே ஒண்ணும் பண்ணிடாத, சொன்னா கேளு, பையனை விட்டுரு. என்னங்க? ஐயோ என்னங்க, நீங்க நீங்க கண்ணனை 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 பாத்துக்கோங்க. கண்ண குழந்தை குழந்தை. மீனா 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 சார், ஊருக்கு